அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, தை பொங்கல் 2026 பொங்கல் வைக்க மிக சரியான நல்ல நேரம் எது? எப்படி வைக்க வேண்டும்? எங்கே வைக்க வேண்டும்? பொங்கல் அன்று குபேர பகவானுக்கு தீபமேற்றி என்ன மந்திரம் சொல்ல வேண்டும்? இதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். சென்ற ஆடியோவில் 2026 ஆண்டு போகி பண்டிகை அன்று நம் வீட்டை காக்கும் தெய்வத்தை எவ்வாறு வணங்க வேண்டும், எவ்வாறு அழைக்க வேண்டும் என்று தனி பதிவு கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன். கேட்டு போகி பண்டிகை அன்று வீட்டு தெய்வத்தை வணங்கி விட்டு இந்த தைப்பொங்கல் வழிபாட்டை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியோடு உங்கள் குடும்ப கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் அத்துணையும் விலகி போகுது. அந்த நாள் மகா சிவராத்திரி நாள். அந்த நாள் மிகச்சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு நமது அறக்கட்டளையில் ஈசனுக்கு முன்பாக மகா சிவ ருத்ர யாக வேள்வி நடைபெறுகின்றது. இந்த யாக வேள்வியில் உங்கள் குடும்பத்தின் ஒரே ஒரு வேண்டுதலை, ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கும் அதர்வன வேத பூஜையும் நடைபெற உள்ளது. யாருக்காக அப்படின்னா, மாசி மகா சிவராத்திரி 2026 வாட்ஸ்அப் குழுவில் இணையும் அத்துணை பேருக்காகவும். இந்த வாட்ஸ்அப் குழு 28 மணி நேரங்கள் செயல்படும். 28 சிவ பூஜைகள், 28 சிவ ருத்ர மந்திரங்கள் உபதேசம் வழங்கப்படும். இதில் ஏதேனும் ஒரே ஒரு சிவ பூஜையை குறைந்தபட்சம் 5 நிமிடம் செய்தால் கூட போதும். உங்கள் குடும்பத்தின் கவலைகள் அத்துணையும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும். வெற்றி உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். இந்த மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் சேர உங்களுக்கு விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மாலை 6 மணி வரை இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும். தை பொங்கல், தை திருநாள், தை மாத பிறப்பு இப்படி அழைக்கப்படும் இந்த புனிதமான நாள் நமது இல்லத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதால் சூரிய பகவானின் அருளும், உங்கள் குலதெய்வத்தின் அருளும், உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கப்பெற்று உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் மேம்படும். இந்த ஆண்டு தை பொங்கல் எந்த நேரத்தில் வைக்கலாம்? அன்று அதிகாலை 5 மணியிலிருந்து 5:50க்குள் வையுங்கள். அல்லது காலை 7:31 9க்குள் வைக்கலாம். அல்லது 9:15 11:30க்குள் வைக்கலாம். மொத்தம் 3 நேரம் குடிச்சு கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்கள் நாட்டில் தை பொங்கல் அன்று மதியம் 12 மணிக்குள்ள ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் பொங்கல் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல பொங்கல் வைக்கலாம்? உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே வைக்கலாம், நிலைவாசலுக்கு வெளியே, அல்லது மொட்டை மாடியில் வைக்கலாம், அல்லது பால்கனியில் வைக்கலாம். இப்படி வெளியே வைக்க வசதி இல்லாதவங்க சமையல் அறையில் கூட வைத்துக் கொள்ளலாம். எந்த பானையை பயன்படுத்தலாம்? மண் பானையை பயன்படுத்தலாம், அல்லது பித்தளை பானை. ரெண்டுமே உங்களால் வாய்ப்பில்லை அப்படின்னா குக்கரில் கூட வச்சுக்கோங்க. எந்த தவறும் கிடையாது. நீங்கள் எந்த நேரத்தில் பொங்கல் வச்சாலும் சரி, எந்த இடத்துல வச்சாலும் சரி, என்ன பானையை பயன்படுத்தலாம் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். குடும்பத்தோடு சேர்ந்து பொங்கல் வைத்து இறை வழிபாடு செய்ய முயற்சி பண்ணுங்க. குடும்பத்தோடு அத்துணை உறுப்பினர்களும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக சிரித்து பேசி இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுனீங்க அப்படின்னா எல்லா நலமும் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? பொங்கல் வைக்கும் பொழுது ஒரு வாழை இலை விரித்து, நீங்க எந்த இடத்துல பொங்கல் வச்சாலும் சரி அந்த இடத்துல வாழை இலை விரித்து நாட்டு காய்கறிகள் மற்றும் பழங்கள், வெல்லம், இனிப்புகள் மற்றும் இளநீர் இதெல்லாம் ஒரு வாழை இலையில படையலாக நீங்க வைக்கணும். நீங்க வாசல்ல வச்சாலும் சரி, சமையல் வச்சாலும் சரி. சரி, பொங்கல் பானையை சுத்தம் பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. விபூதி, சந்தன, குங்கும திலகமிட்டு அந்த பொங்கல் பானையின் கழுத்து பகுதியில் மஞ்சளும் இஞ்சையும் சேர்த்து கட்டிக்கொள்ளுங்கள். கட்டி முதல்ல அந்த பானையை எடுத்துட்டு பூஜை அறைக்கு போங்க. 2 பானை தயார் பண்ணிக்கோங்க. ஒரு பானையில் சர்க்கரை பொங்கல், இன்னொரு பானையில் வெண்பொங்கல். பூஜை அறைக்கு போய் அங்கே பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு முன்பாக 9 தீபங்கள் ஏற்றுங்கள், கிழக்கு திசை நோக்கி. அந்த 9 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். சுபிட்சமாக இருக்கும். நமது தீப எண்ணெய் வேத மந்திரங்கள் சொல்லி தயாரிக்கப்படுகின்றது. மூலிகைகள் சேர்த்து தயாரிக்கப்படுகின்றது. 3 எண்ணெய்களின் சங்கமம் உங்கள் வீட்டை தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்றும் தீப எண்ணெய். இப்போ மகா சிவராத்திரி ஆஃபராக இந்த தீப எண்ணெய் வாங்க அத்தனை பேருக்கும் தீர்த்த பொடி பிரசாதம் கொடுக்கிறேன். டிஸ்பிளேல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு தீப எண்ணெய் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம்.
அந்த தீப எண்ணெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்கள். தீபமேற்றி பொங்கல் பானையை பூஜையில் வைத்து முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனது குடும்பம் வாழையடி வாழையாக நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பானையை எடுத்து அடுப்பில் வைத்து பொங்கல் வைக்க தயாராகுங்கள். பொங்கல் நல்லபடியாக வைத்து பொங்கல் பொங்கி வரும் பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் 3 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த பொங்கல் பானையை 3 முறை வலம் வந்து சூரிய பகவானை முழு பக்தியோடு வணங்குங்கள். அவ்வாறு பொங்கல் எல்லாம் தயார் செய்து முடித்த பிறகு மீண்டும் அந்த பொங்கல் பானையை பூஜையில் கொண்டு போய் வைத்து பூஜையில இறை வழிபாடு செய்வது மிக மிக அவசியமானது. என்னென்ன காய்கறிகள் வச்சிருக்கீங்களோ அந்த காய்கறி எல்லாம் போட்டு கூட்டாக சமைத்து அதையும் பூஜையில் சுவாமிக்கு நைவேத்தியமாக வைத்து பக்தியோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு எங்கள் பொங்கல் எவ்வாறு பொங்கியதோ அதே போல எங்கள் வாழ்க்கையும் ஆனந்தத்துடன் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் பொங்க வேண்டும் அப்படின்னு முழு பக்தியோடு உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரசாதம் பொங்கலை கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு குடும்பத்தோடு நீங்கள் பொங்கல் பரிமாறி அனைவரும் உண்ணலாம். யாருக்கெல்லாம் இதை செய்ய வாய்ப்பு இருக்கோ செய்யுங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த ஆண்டு பொங்கல் வியாழக்கிழமை அன்னைக்கு வரதுனால நிச்சயமாக குபேரனுடைய அருளும் உங்க குடும்பத்துக்கு முழுமையா கிடைக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுவது வழக்கம். எந்த நேரத்தில் ஏற்றணும், இந்த வாரம் என்ன மந்திரம் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு. நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு போகி பண்டிகையில் இருந்து தை அமாவாசை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவு தானங்கள் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் பொங்கலை கொண்டாடும் விதமாக பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். டிஸ்பிளேல நமது அறக்கட்டளையினுடைய கூகுள் பே போன்பே நம்பர் தந்திருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நமது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் கூகுள் பே நம்பர் போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. உங்களது பங்களிப்பை செலுத்திவிட்டு எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்க குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. நிச்சயம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து இந்த சிறப்பு அன்னதானத்தை செய்கின்றோம். சரி, குபேர தீபம் அந்த அன்னைக்கு, அதாவது 15/1/2026 மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை எரியுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பூஜை அறையில் ஏற்றுங்கள் அல்லது சமையல் அறையில் ஏற்றுங்கள் அல்லது ஹாலில் கூட இந்த தீபம் ஏற்றலாம். ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு, அது எந்த விளக்காக நாம் பரவாயில்ல, அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். அந்த விளக்கில் நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். தீபமேற்றி ஓம் குபேர பகவானே போற்றிவோம் என்று இந்த வாரம் 54 முறை சொல்ல வேண்டும். ஓம் குபேர பகவானே போற்றிவோம், ஓம் குபேர பகவானே போற்றிவோம் அப்படின்னு 54 முறை சொல்லுங்க. நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஆடியோவில் காணும் பொங்கல் அன்று நம்ம என்ன வழிபாடு செய்யணுங்கிற தனிப்பதிவு உங்களுக்காக காத்திருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, டிஸ்பிளேல சில ராசிகள் கொடுத்துருக்கேன். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு சற்று சுமாரான ஆண்டா இருக்கு. அதனால தை அமாவாசை அன்னைக்கு தத்தாத்ரேயர் மகா ஹோமம் நமது அறக்கட்டளையில் நடக்க போகுது. அந்த ஹோமத்தில் ஹோம பிரசாதமாக ருத்ராட்ச மாலை தரப்போறேன். அந்த ருத்ராட்ச மாலையை தினமும் 21 நிமிடம் அணிந்தால் போதும். அந்த குறிப்பிட்ட ராசியில் பிறந்த ஆண்கள் எந்த தீட்டும் பார்க்க தேவையில்லை. சரிங்களா? இந்த தத்தாத்திரேயர் மகா ஹோமத்துக்கு பதிவு செய்ய டிஸ்பிளேல தெரியும் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.